ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 7 கொழுக்கட்டை பண்ணேன். அதுக்கு வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காய் விட கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஏலக்காய் ஒரு 4-5 நசுக்கி போட்டுக்கிட்டு, வெல்லம் எவ்வளோ போட்டுக்கிட்டேன்னா பொடிச்ச வெல்லம் வந்து ஒரு 4 ஸ்பூன் அப்படி போட்டுக்கிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கேழ்வரகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் சால்ட்டு போட்டு நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றி, எப்போவுமே நம்ம கொழுக்கட்டை பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு ஓரமாக வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக மறக்காமல் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ரவுண்டு உருட்டிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 7 கொழுக்கட்டை வர மாதிரி நான் உருட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை எப்படி பிடிக்குமோ கையில் வச்சு கூட பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு தட்டு இருந்தால் அதுலேயுமே வச்சு உள்ளே அந்த ஸ்டஃப் வச்சு தேங்காய் அந்த பூரணம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆவி காமிச்சு எடுத்தால் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை